You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் இருக்கிற இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை பொறுப்பெடுத்து அவர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நம்ம உயர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவருக்கு பேரு, அவர் பெரிய தேவன். இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட். த பைபிள் சேஸ் உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி இதுவரைக்கும் நம்ம சேதங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் பல சீற்றங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் துல்லியமாய் நிறைவேறப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால இன்னைக்கு நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மத்திய தின சுவிசேஷத்தில் குறிப்பாக எழுதப்பட்டு இருக்கிறதான 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள், இரத்த ஆறுகள், இரத்த வெள்ளங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போகிறதும், லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த பகுதிகளை விட்டு வெளியேறுகிறதான அச்சுறுத்தலான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நிலநடுக்கம் 2 நாளைக்கு முன்பதாக பார்த்திருப்பீர்களானால் 2-3 நாளுக்கு முன்பதாக நேபாள் என்றதான இந்த மாநிலத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம். அது உலகத்தின் இந்த தேசங்களில் பலர் பேசப்படுகிறதான ஒரு சூழ்நிலைங்க. தேசத்தின் பல மாகாணங்களில் அந்த அதிர்வு உணரப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது புதியதான ஒரு அச்சுறுத்தலான ஒரு வைரஸ் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. HMPV அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு வைரஸ். அது பெரிய அளவில் நமக்கு தாக்கம் இல்லைனாலும் அது அநேக விதத்தில் பரவி கொண்டு இருக்கிறத நாம் பரவலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். சீனா தேசத்திலிருந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கும் ஏறக்குறைய 6-8 பேருக்கு இது பரவி இவங்க பாதிப்புக்குள்ளே இருக்கிறத நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சோகமான ஒரு காரியங்களை போய்கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் விஞ்ஞான வளர்ச்சிங்க, புதிய புதிய ரகமான கருவிகளை அவங்க உருவாக்கி வானத்திற்கு அப்படியே ஆராய்ச்சி மையங்களிலிருந்து செலுத்தி கொண்டு இருக்கிறதாங்க. விஞ்ஞானங்கள் வளர்கிறது, வியாதிகள் பெருகி கொண்டு இருக்கிறது, ஜனங்கள் மாண்டு மடிகிற சூழ்நிலைங்க, இயற்கை மரணங்கள் நம்முடைய பட்டணங்களில், நம்ம இருக்கிற பகுதிகளில், நம்ம இருக்கிற இடங்களை பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு நாளில் 2-3 4 மரணங்களை செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். 2-3 கிலோமீட்டர் சுற்றுப்புறத்தில் அங்கே ஒருத்தர் மறிச்சிட்டாரு, இங்கே ஒரு மறிச்சிட்டாரு, வியாதியில் மறிச்சிட்டாங்க, தற்கொலையில் மறிச்சிட்டாங்கன்னு மரணம் எப்படியோ எல்லாரும் வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறது. ஜனங்கள் மாண்டு மடிகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தேவன் பாதுகாப்பாக, தேவன் உத்தரவாதமாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை நடத்துகிறதா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவன் பொறுப்பெடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் தான் நமக்கு உத்தரவாதம், தேவன் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் இருக்கிறார். நமக்கு மறைவிடும், நமக்கு உறைவிடும். அவருடைய மடியில் தான் நம்ம போயிட்டு உட்கார முடியும், அவருடைய மார்பில் தான் நம்ம சாய்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு தகப்பனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு பேர் தான் இயேசு. His name is Jesus. Nothing can compare to his name. அவருடைய நாமத்திற்கு ஈக்குவலாக நம்ம எதையும் நம்ம செயல்படுத்தவே முடியாது. அருமையான தேவ ஜனமே, இந்த நல்ல காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையை இயேசு அப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு உங்க வாழ்க்கையை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகினால 2 நாளாகமம்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது, புக் ஆஃப் 2 Chronicles இன் த ஹோல் பைபிள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். புக் ஆஃப் 2 Chronicles சாப்டர் 19 verses 11 says like this. இங்க பாருங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 11வது வசனத்தின் கீழ்பாகத்தில் ஒரே ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பாருங்க எப்படி இருக்கிறார். And the Lord shall be with the good, and the Lord shall be with the righteous, and the Lord shall be with the righteous man. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார்னு சொல்லி அருமையான ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், சின்ன ஒரு வார்த்தைனாலும் பாருங்க எப்படி இருக்கிறது. ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமாய், மனசுக்கு திருப்தியாக, ஆறுதல் தருகிற ஒரு வார்த்தையா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும்
காரம் குறையாதுன்னு சொல்லி. அப்படி வேதத்தில் எவ்வளவோ ஒரு வார்த்தைங்க நமக்கு ஆசீர்வாதமான பாக்கியமான ஒரு வார்த்தைகள் இருந்தாலும் இது ஒரு சின்ன ஒரு வார்த்தை பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறாரு. கேட்கும்போது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது இல்லை, கேட்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக நலமாக இருக்குது இல்லை. ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, நான் செய்கிற காரியத்தில், என் வேலை ஸ்தலத்தில், என் பிஸ்னஸில், என் குடும்பத்தில் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறாரு, எனக்கு போதுமானவராக இருக்கிறாரு, எனக்கு பாக்கியவானாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் கருதுவதற்கு இந்த வார்த்தைங்க ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை நல்லா நீங்கள் யோசிக்கணும். அப்போது தேவன் நமக்கு துணையாக இருக்கணும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதம் தெரிவிக்குதுன்னா உத்தமனாக இருக்கணும்னு சொல்லி. we should be a good people or a righteous people. நாம் உத்தமமாக இருக்கணும். we should be righteous. ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறவர்களாக உத்தமசாலிகளாக நாம் இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி பல உதாரணங்களை ஆண்டவருக்கு உத்தமமாக இருந்தவங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, தாவீதை பார்த்து சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி. யோபுவை பார்த்து சொல்றாரு உத்தமனும் சன்மார்க்கனும், நீ அதாவது தீமைக்கு விலகி நன்மை செய்கிறவனா இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டோட வசனத்தில் வாசிக்கிறோம். உத்தமன் எசேக்கியாவை பார்த்து எசேக்கியா சொல்ற, ஆண்டவரே உங்களுடைய பார்வைக்கு நான் நலமானது செய்தேன்னு சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகள் அந்த நாட்களில் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை, உத்தம இருதயம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையா இருந்திருக்கிறார். இந்த கால நேரத்தில் வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உத்தம இருதயத்தோடு கூட நீ இருப்பையானால் தேவன் முடிவு பறிந்து உன்னோடு கூட இருக்கிறவர். இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் அப்படியே ஆணித்தரமாக ஒரு திறவுகோலை வைத்து நமக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. இன்னைக்கு நீ உத்தமமா இருப்பாயானால் தேவன் உன்னோடு கூட இருப்பாரு. தேவன் உன்னோடு கூட இருக்கும்போது உனக்கு கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது, நடுக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, போராட்டம் இருக்காது, அவமானம் வராது, கடன் பிரச்சனை வராது, தற்கொலை எண்ணம் வராது, பயத்தின் வாழ்க்கை உனக்கு இருக்கவே இருக்காது. குறிப்பாய் வியாதியிலிருந்து கர்த்தர் விலக்கி உன்னை பாதுகாத்து ஆசீர்வதித்து ரட்சித்து நடத்துகிற தேவன். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். The Lord is there with the good people. நீ நலமானதை செய்வாயானால் தேவன் நன்மையான காரியங்களை உன் வாழ்க்கையில் அவர் செயல்படுத்துகிற தேவனா இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நலமானதை செய்து கொண்டு இருக்கிறோமானா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஒருவேளை ஆண்டவர் அருவருப்புகிறதான காரியங்களை செயல்படுமானால் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியாது. இன்னைக்கு எப்படி? ரெண்டு சாய்ஸ். நலமானதை செய்வோமா, இல்லை தேவையில்லாத காரியங்களை செய்வோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட எப்போது இருப்பதற்கு தேவனுடைய பர்வதத்தில் நிலைத்திருங்க, அவரோடு கூட உட்கார்ந்துருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார்னு சொல்லி அருமையான வாக்கியத்தை அந்த கால நேரத்தை நாங்கள் வாசித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாம்புடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை தாங்கி நடத்திட்டோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய திருக்கரத்தினால தாங்கிக் கொள்ளுங்க. நன்மைக்கு எதுவான காரியங்களை தந்தருளுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகான மகிமம் குறைவேற்க எடுக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.